கடன்களின் பாரத்தால் நீங்கள் சோர்வடைந்து விட்டீர்களா? இரவுகளில் தனிமையில் அழுது உங்கள் நிதி நிலைமை ஒருபோதும் மாறாது என்று நினைக்கிறீர்களா? மருத்துவக் கட்டணங்கள், செலுத்தப்படாத பில்கள் மற்றும் நிராகரிக்கப்பட்ட கடன் விண்ணப்பங்களால் உங்கள் இதயம் கனத்திருக்கிறதா? இன்று இந்த நொடியில் உங்கள் அழுகை பரலோகத்தை எட்டியுள்ளது. உங்கள் கண்ணீருக்கு ஒரு பதில் இருக்கிறது. உங்கள் இதயத்தை தயார்படுத்துங்கள், உங்கள் ஆன்மாவை திறங்கள். இப்போது இந்த தருணத்தில் கடவுளின் சிம்மாசனத்திலிருந்து வரும் சக்தி உங்களை தொடப்போகிறது. பிரதம தூதர்கள் உங்கள் வீட்டிற்குள் இறங்கி வரப்போகிறார்கள். இது ஒரு சாதாரண வீடியோ அல்ல, இது ஒரு தெய்வீக சந்திப்பு, உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு சந்திப்பு. சர்வ வல்லமையுள்ள கடவுளின் பிரசன்னத்தில் நான் இப்போது 3 மாபெரும் பரலோக இளவரசர்களை அழைக்கிறேன். போர் வீரர்களின் தளபதியான பிரதம தூதர் மிக்கேல், குணப்படுத்துதலின் தூதரான பிரதம தூதர் ரஃபேல், நல்ல செய்தியின் தூதரான பிரதம தூதர் கபிரியேல். நாங்கள் இப்பொழுது மார்க்கு 7:34 இயேசு உச்சரித்த சக்தி வாய்ந்த வார்த்தையை செயல்படுத்துகிறோம். எஃபாத்தா, அதாவது திறக்கப்படுவாயாக. இந்த வார்த்தை காது கேளாதவர்களின் காதுகளையும் பேச முடியாதவர்களின் நாவையும் திறந்தது. இன்று அதே வார்த்தை உங்கள் நிதி வாழ்க்கை, உங்கள் ஆரோக்கியம் மற்றும் உங்கள் விதியின் மீது உச்சரிக்கப்படுகிறது. மூடப்பட்ட ஒவ்வொரு கதவும், தடுக்கப்பட்ட ஒவ்வொரு பாதையும், திருடப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதமும் இப்போது எஃபாத்தா என்ற கட்டளையால் திறக்கப்பட வேண்டும். முதலாவதாக, பிரதம தூதர் மிக்கேலின் பெயரால் உங்கள் வாழ்க்கையைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு இருளின் கோட்டையையும் நான் உடைக்கிறேன். உங்கள் மீது ஏவப்பட்ட ஒவ்வொரு பொறாமையின் கண், ஒவ்வொரு தீய நாக்கு, ஒவ்வொரு செய்வினை மற்றும் சூனியம் இப்போது இயேசுவின் இரத்தத்தால் அழிக்கப்படுகிறது. உங்கள் நிதி முன்னேற்றத்தை தடுக்கும் வறுமையின் ஆவிகள், தோல்வியின் ஆவிகள் இப்பொழுது மிக்கேலின் பரிசுத்த வாளால் வெட்டப்படுகின்றன. உங்கள் மூதாதையரிடமிருந்து வந்த ஒவ்வொரு தலைமுறை சாபமும், ஒவ்வொரு கடன் சாபமும், ஒவ்வொரு நோய் சாபமும் இந்த நொடியில் அதன் பிடியை இழக்கட்டும். உங்கள் பெயருக்கு எதிராக பேசப்பட்ட ஒவ்வொரு எதிர்மறையான வார்த்தையும், ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் இப்போது சக்தியற்றதாகிறது. மிக்கேலின் போர் வீரர் தூதர்கள் உங்கள் வீட்டைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குகிறார்கள். எந்த தீய சக்தியும் உங்களை அணுக முடியாது. உங்கள் ஆன்மா, உங்கள் மனம், உங்கள் குடும்பம் இப்பொழுது பரலோக பாதுகாப்பின் கீழ் உள்ளது. உங்களை பிணைத்திருந்த கண்ணுக்குத் தெரியாத சங்கிலிகள் இப்போது உடைந்து நொறுங்குகின்றன. விடுதலை, விடுதலை, விடுதலை! உங்கள் ஆவியில் விடுதலையின் காற்றை உணருங்கள். இருள் விலகுகிறது, வெளிச்சம் வருகிறது. இந்த சுத்திகரிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரதம தூதர் மிக்கேலின் வாள் தொடர்ந்து செயல்படுகிறது. உங்கள் கடந்த காலத்தின் தோல்விகள், தவறுகள் மற்றும் வருத்தங்கள் ஆகியவற்றை நான் இப்போது துண்டிக்கிறேன். அவை இனி உங்கள் எதிர்காலத்தை வரையறுக்காது. உங்களை தகுதியற்றவர் என்று உணர வைக்கும் குற்ற உணர்ச்சியின் ஆவியை நான் கண்டிக்கிறேன். நீங்கள் கடவுளின் பிள்ளை, நீங்கள் ஆசீர்வாதங்களுக்கு தகுதியானவர். உங்கள் நிதி ஆதாரங்களை திருடிய ஒவ்வொரு ஆன்மீக திருடனையும் நான் இப்போது கட்டளையிடுகிறேன். அவர்கள் திருடியதை 7 மடங்காக திருப்பித் தர வேண்டும். உங்கள் வேலையில், உங்கள் வியாபாரத்தில் உங்களுக்கு எதிராக செயல்படும் ஒவ்வொரு பொறாமை கொண்ட சக ஊழியர், ஒவ்வொரு நேர்மையற்ற போட்டியாளர் இப்போது பரலோக நீதிமன்றத்தின் முன் கொண்டு வரப்படுகிறார்கள். அவர்களின் திட்டங்கள் குழப்பமடையட்டும், அவர்களின் வார்த்தைகள் காற்றில் சிதறட்டும். உங்கள் நிதி ஓட்டத்தை தடுக்கும் ஒவ்வொரு தடையும், ஒவ்வொரு சிவப்பு நாடாவும், ஒவ்வொரு அதிகாரத்துவ தாமதமும் இப்போது மிக்கேலின் சக்தியால் அகற்றப்படுகிறது. உங்கள் பாதையை தடுக்கும் மலைகள் சமவெளிகளாக மாறுகின்றன. வளைந்த பாதைகள் நேராகின்றன. நீங்கள் முன்னேறுவதற்கான பாதை இப்போது தெளிவாகவும் திறந்ததாகவும் இருக்கிறது. எந்த மனிதனோ, எந்த பேயோ உங்களை தடுக்க முடியாது. ஏனென்றால் சர்வ வல்லமையுள்ள கடவுளின் சேனை உங்களுக்காக போரிடுகிறது. கடவுளின் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நான் இப்போது உங்கள் நிதி வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு சாபத்தையும் உடைத்து அதை ஆசீர்வாதமாக மாற்றுகிறேன். கடனின் ஆவி இப்போது உங்கள் வீட்டை விட்டு வெளியேறு. வறுமையின் மனநிலை இப்போது உங்கள் மனதை விட்டு வெளியேறு. போதாமையின் உணர்வு இப்போது உங்கள் உணர்ச்சிகளை விட்டு வெளியேறு. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நீங்கள் கடனாளி அல்ல, நீங்கள் கடன் கொடுப்பவர் என்று நான் அறிவிக்கிறேன். நீங்கள் வால் அல்ல, நீங்கள் தலை. நீங்கள் கீழே அல்ல, நீங்கள் மேலே. உங்கள் மீதுள்ள ஒவ்வொரு நிதி அழுத்தமும், ஒவ்வொரு வசூல் அழைப்பும், ஒவ்வொரு சட்டப்பூர்வ அச்சுறுத்தலும் இப்போது அதன் சக்தியை இழக்கட்டும்.
வங்கிகள் மற்றும் கடன் வழங்குனர்களின் மனதை நான் இப்போது உங்களுக்கு சாதகமாக மாற்றுகிறேன். கடன்கள் ரத்து செய்யப்படட்டும், வட்டி விகிதங்கள் குறைக்கப்படட்டும், சாதகமான தீர்வுகள் வழங்கப்படட்டும். உங்கள் பெயரைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு களங்கமும் ஒவ்வொரு நிதிப்பதிவும் இப்போது ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்படுகிறது. உங்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வெற்றி பெறாது. உங்கள் நிதி கப்பலை மூழ்கடிக்க முயற்சிக்கும் ஒவ்வொரு புயலும் இப்போது அமைதியாகட்டும். அமைதி, அமைதியாக இரு. பிரதம தூதர் மிக்கேலின் தலைமையில் பரலோக சேனைகள் இப்போது உங்களுக்காக ஒரு போரை நடத்துகின்றன. இது வெறும் பணத்தை பற்றியது அல்ல. இது உங்கள் விதியை பற்றியது, உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தை பற்றியது. உங்களை வறுமையில் வைத்திருக்க விரும்பும் எதிரியின் திட்டங்களை நான் இப்போது ரத்து செய்கிறேன். உங்கள் வியாபாரத்தை அழிக்க முயற்சிக்கும் ஒவ்வொரு போட்டியின் ஆவியையும் நான் இப்போது கட்டுகிறேன். உங்கள் யோசனைகளை திருடும், உங்கள் முயற்சிகளை நாசமாக்கும் ஒவ்வொரு ஆன்மீக சக்தியையும் நான் இப்போது செயலற்றதாக்குகிறேன். புனித மிக்கேலின் வாள் உங்கள் நிதி ஆதாரங்களைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு தடையையும் வெட்டட்டும். அது ஒரு நீதிமன்ற வழக்காக இருக்கலாம், ஒரு சொத்து தகராறாக இருக்கலாம், அல்லது செலுத்தப்படாத சம்பளமாக இருக்கலாம். நீதி, தெய்வீக நீதி இப்போது உங்கள் சார்பாக செயல்படட்டும். நீதிபதிகளின் இதயங்கள், வழக்கறிஞர்களின் மனங்கள், அதிகாரிகளின் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக மாறட்டும். உங்களுக்குச் சேர வேண்டியது உங்களிடமிருந்து திருடப்பட்டது இப்போது 100 மடங்காக உங்களிடம் திரும்ப வரட்டும். எதிரி ஏற்படுத்திய சேதம் சரி செய்யப்பட்டு உங்கள் இழப்புகள் ஈடு செய்யப்படும். வெற்றி உங்களுடையது. இப்போது சுத்திகரிப்பு முடிந்து அடித்தளம் அமைக்கப்பட்டுள்ளது. நான் பிரதம தூதர் கபீரியேலை, நல்ல செய்திகளின் தூதரை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நிதி அத்தியாயத்தை அறிவிக்க அழைக்கிறேன். கபீரியேல் மரியாளுக்கு ஒரு அற்புதத்தை பற்றி அறிவித்தது போல அவர் இப்போது உங்களுக்கு ஒரு நிதி அற்புதத்தை அறிவிக்கிறார். உங்கள் கதவுகள் திறக்கப்படும் நேரம் வந்துவிட்டது. எஃபாத்தா, உங்கள் வங்கிக் கணக்குகளின் கதவுகள் இப்போது எதிர்பாராத வருமானத்திற்காக திறக்கப்படட்டும். எஃபாத்தா, புதிய வேலை வாய்ப்புகளின் கதவுகள் அதிக சம்பளம் மற்றும் சிறந்த சலுகைகளுடன் இப்போது உங்களுக்காக திறக்கப்படட்டும். எஃபாத்தா, உங்கள் வியாபாரத்திற்கான புதிய வாடிக்கையாளர்கள், புதிய ஒப்பந்தங்கள், புதிய சந்தைகள் ஆகியவற்றின் கதவுகள் இப்போது அகலமாக திறக்கப்படட்டும். எஃபாத்தா, நீங்கள் மறந்த முதலீடுகள், உங்களுக்குச் சேர வேண்டிய பரம்பரை சொத்துக்கள், அரசாங்கத்திடமிருந்து வரும் உதவிகள் ஆகியவற்றின் கதவுகள் இப்போது திறக்கப்படட்டும். எஃபாத்தா, உங்கள் நிதி வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் இப்போது திறக்கப்படுவாயாக் என்ற கட்டளை ஒலிக்கிறது. ஏற்றுக்கொள். இந்த வார்த்தையின் சக்தியை உங்கள் ஆவியில் உணருங்கள். எஃபாத்தா, எஃபாத்தா, எஃபாத்தா. இந்த வார்த்தை உங்கள் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் எதிரொலிக்கட்டும். உங்கள் பணப்பையின் மீது நான் எஃபாத்தாவை அறிவிக்கிறேன். அது ஒருபோதும் காலியாக இருக்காது. உங்கள் சமையலறை அலமாரிகளின் மீது நான் எஃபாத்தாவை அறிவிக்கிறேன். அவை எப்போதும் நிறைந்திருக்கும். உங்கள் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலத்தின் மீது நான் எஃபாத்தாவை அறிவிக்கிறேன். அவர்களுக்குத் தேவையான அனைத்தும் வழங்கப்படும். பிரதம தூதர் கபிரியேலின் ஊது கொம்பு இப்போது உங்கள் நிதி வெற்றியை அறிவிக்கிறது. கடனிலிருந்து விடுதலை, பற்றாக்குறையிலிருந்து செழிப்பு, கண்ணீரிலிருந்து மகிழ்ச்சி. உங்கள் தொலைபேசி இப்போது ஒரு நல்ல செய்தியுடன் ஒலிக்கப் போகிறது. உங்கள் மின்னஞ்சல் பெட்டி ஒரு வாய்ப்பு கடிதத்தை பெறப்போகிறது. உங்கள் கதவை தட்டும் நபர் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். கிழக்கு, மேற்கு, வடக்கு மற்றும் தெற்கிலிருந்து நிதி உதவிகள் இப்போது உங்களை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன. மனிதர்கள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நிறுவனங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கட்டும். சந்தைகள் உங்களுக்கு சாதகமாக திரும்பட்டும். நீங்கள் தொடும் அனைத்தும் பொன்னாக மாறும். இது செழிப்பின் காலம், இது அறுவடையின் காலம், இது உங்கள் நிதி சாட்சியின் காலம். பிரதம தூதர் கபிரியேலின் அதிகாரத்துடன் நான் உங்கள் படைப்பாற்றல் மற்றும் திறமைகளின் மீது எஃபாத்தா என்று கட்டளையிடுகிறேன். இதுவரை மறைந்திருந்த உங்கள் திறமைகள் இப்போது வெளிப்படட்டும். உங்கள் யோசனைகள் இப்போது லாபகரமான திட்டங்களாக மாறட்டும். உங்களுக்குள் இருக்கும் தொழில் முனைவோர் ஆவி இப்போது எழும்பட்டும். உங்கள் கைகளின் வேலை ஆசீர்வதிக்கப்படட்டும். நீங்கள் ஒரு சிறிய வியாபாரத்தைத் தொடங்கினால் அது ஒரு பன்னாட்டு நிறுவனமாக வளரட்டும். நீங்கள் ஒரு கலைஞராக இருந்தால் உங்கள் படைப்புகள் உலகளவில் அங்கீகரிக்கப்படட்டும். நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருந்தால் உங்கள் வார்த்தைகள் மில்லியன் கணக்கானவர்களை தொடட்டும்.
சோம்பலின் ஆவி, தள்ளிப்போடும் ஆவி, தன்னம்பிக்கையின்மையின் ஆவி இப்போது உங்களை விட்டு வெளியேறட்டும். தெய்வீக ஞானம், தெய்வீக உத்திகள், தெய்வீக இணைப்புகள் இப்போது உங்கள் வாழ்க்கையில் நுழைகின்றன. சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருக்க நீங்கள் வழிநடத்தப்படுவீர்கள். வாய்ப்புகளின் கதவுகள் நீங்கள் தட்டுவதற்கு முன்பே உங்களுக்காக திறக்கப்படும். உங்கள் பெயர் இப்போது பதவி உயர்வு, அங்கீகாரம் மற்றும் நிதி வெற்றி ஆகியவற்றுடன் தொடர்புடையதாக இருக்கும். உங்கள் நிதி வாழ்க்கையில் ஒரு புதிய பருவத்தை நான் அறிவிக்கிறேன். வறட்சியின் காலமும் முடிந்துவிட்டது. பஞ்சத்தின் காலமும் முடிந்துவிட்டது. இப்போது மழையின் காலம். ஆசீர்வாதங்களின் பெருமழை உங்கள் மீது பொழியப் போகிறது. ஏசாயா 43:19 சொல்கிறது, இதோ நான் ஒரு புதிய காரியத்தைச் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். உங்கள் நிதிப் பாலைவனத்தில் ஒரு நதி ஓடப்போகிறது. உங்கள் வறண்ட நிலத்தில் ஒரு பாதை உருவாகப் போகிறது. எதிர்பாராத இடங்களிலிருந்து பணம் வரும். நீங்கள் தகுதியற்றவர் என்று நினைத்த ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் இப்போது உங்கள் வெற்றிக்கு சாட்சியாக இருப்பார்கள். உங்கள் கடன் வழங்குனர்கள் உங்கள் கடன்களை ரத்து செய்வார்கள். உங்கள் முதலாளிகள் உங்கள் சம்பளத்தை உயர்த்துவார்கள். உங்கள் வாடிக்கையாளர்கள் உங்களை நண்பர்களுக்கு பரிந்துரைப்பார்கள். இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெருக்கத்தின் காலம். 1 100ஆக மாறும், 100 1000ஆக மாறும். கடவுள் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல, ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல, யாக்கோபை ஆசீர்வதித்தது போல, அவர் இப்போது உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். எஃபாத்தா, உங்கள் மனதின் கதவுகள் இப்போது திறக்கப்படட்டும். வறுமை மனப்பான்மை, எதிர்மறை சிந்தனைகள், தோல்வி பயம் ஆகியவை இப்போது அகற்றப்படுகின்றன. செழிப்பு, நம்பிக்கை, வெற்றி ஆகியவற்றின் எண்ணங்களால் உங்கள் மனம் நிரப்பப்படட்டும். நீங்கள் ஒரு மில்லியனர் போல சிந்திக்கத் தொடங்குவீர்கள். நீங்கள் ஒரு வெற்றியாளர் போல பேசத் தொடங்குவீர்கள். நீங்கள் ஒரு ராஜாவின் பிள்ளை போல நடக்கத் தொடங்குவீர்கள். உங்கள் வார்த்தைகளில் சக்தி இருக்கிறது. நான் ஏழை என்று சொல்லாதீர்கள். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுங்கள். என்னால் முடியாது என்று சொல்லாதீர்கள். கிறிஸ்துவுக்குள் என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லுங்கள். உங்கள் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குகிறது. எனவே செழிப்பை அறிவியுங்கள், ஆரோக்கியத்தை அறிவியுங்கள், வெற்றியை அறிவியுங்கள். பிரதம தூதர் கபிரியேல் உங்கள் வார்த்தைகளை எடுத்து அவற்றை பரலோக சிம்மாசனத்தின் முன் சமர்ப்பிக்கிறார். உங்கள் விசுவாசத்தின் அறிக்கை இப்போது உங்கள் யதார்த்தமாகிறது. உங்கள் உறவுகளின் கதவுகளும் இப்போது திறக்கப்படட்டும். எஃபாத்தா, உங்கள் நிதி வெற்றிக்கு உதவக்கூடிய சரியான நபர்களுடன் தெய்வீக இணைப்புகளை நான் இப்போது கட்டளையிடுகிறேன். வழிகாட்டிகள், முதலீட்டாளர்கள், ஆலோசகர்கள், விசுவாசமான நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரட்டும். உங்கள் பார்வையை புரிந்து கொண்டு உங்கள் கனவுகளை ஆதரிக்கும் நபர்களால் நீங்கள் சூழப்பட்டிருப்பீர்கள். அதே நேரத்தில் உங்கள் ஆற்றலை உறிஞ்சும், உங்கள் நம்பிக்கையை திருடும், உங்கள் முன்னேற்றத்திற்கு பொறாமைப்படும் ஒவ்வொரு நச்சு உறவும் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றப்படட்டும். நீங்கள் தனியாக நடக்க மாட்டீர்கள். கடவுள் உங்களுக்காக ஒரு ஆதரவு அமைப்பை உருவாக்குகிறார். உங்கள் குடும்பத்தில் நிதிப் பிரச்சினைகளால் ஏற்பட்ட ஒவ்வொரு பிளவும், ஒவ்வொரு சண்டையும் இப்போது குணமடையட்டும். சமாதானம் உங்கள் வீட்டில் ஆட்சி செய்யட்டும். அன்பு உங்கள் உறவுகளை பிணைக்கட்டும். உங்கள் குடும்பம் வறுமைக்கு எதிராக மட்டுமல்ல, ஒருவருக்கொருவர் ஆதரவாகவும் ஒன்றுபடும். நான் இப்போது செலுத்தப்படாத பில்கள், கடன் கடிதங்கள், நீதிமன்ற சம்மன்கள் ஆகியவற்றின் மீது எஃபாத்தா என்று பேசுகிறேன். அவை அச்சுறுத்தல்களின் ஆவணங்களிலிருந்து சாட்சியங்களின் ஆவணங்களாக மாறட்டும். செலுத்தப்படவில்லை என்ற முத்திரை முழுமையாகச் செலுத்தப்பட்டது என்று மாறட்டும். உங்களுக்கு எதிரான ஒவ்வொரு சட்ட வழக்கும் தள்ளுபடி செய்யப்படட்டும் அல்லது உங்களுக்கு சாதகமாக தீர்க்கப்படட்டும். உங்கள் கிரெடிட் ஸ்கோரை பாதிக்கும் ஒவ்வொரு எதிர்மறையான குறிப்பும் இப்போது அகற்றப்படட்டும். நிதி நிறுவனங்களின் அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படட்டும். நீங்கள் தகுதி பெறாத கடன்கள் அங்கீகரிக்கப்படட்டும். நீங்கள் ஆசை செய்யாத தள்ளுபடிகள் வழங்கப்படட்டும். கடன் சேகரிப்பாளர்களின் அழைப்புகள் நிறுத்தப்படட்டும். அதற்கு பதிலாக வாய்ப்புகளை வழங்கும் அழைப்புகள் வரட்டும். உங்கள் நிதி வரலாறு உங்கள் எதிர்காலத்தை கட்டுப்படுத்தாது. இன்று ஒரு புதிய நாள். உங்கள் நிதி புத்தகம் சுத்தமாக துடைக்கப்பட்டு செழிப்பு மற்றும் வெற்றிக் கதைகளால் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்படுகிறது. உங்கள் தாராள குணத்தின் கதவு இப்போது திறக்கப்படட்டும். எஃபாத்தா, நீங்கள் பெறுபவர் மட்டுமல்ல, கொடுப்பவராகவும் மாறுகிறீர்கள்.
10 ஒரு பாகம் மற்றும் காணிக்கைகளைக் கொடுப்பதற்கான உங்கள் திறனைத் தடுத்த ஒவ்வொரு பற்றாக்குறையின் ஆவியையும் நான் இப்போது உடைக்கிறேன். நீங்கள் கொடுக்கும்போது பரலோகத்தின் ஜன்னல்கள் உங்களுக்காகத் திறக்கப்படும். மல்கியா 3:10 சொல்கிறது, இடமுண்டோ மட்டும் நான் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று. அதனால் என்னை சோதித்துப் பாருங்கள். நீங்கள் விதைக்கும் ஒவ்வொரு விதையும் 100 மடங்கு அறுவடையைக் கொண்டு வரும். உங்கள் தாராள குணம் ஏழைகளுக்கு உணவளிக்கும், தேவாலயங்களைக் கட்டும், கடவுளின் ராஜ்யத்தை விரிவுபடுத்தும். உங்கள் பணம் ஒரு கருவியாக மாறும், ஆசீர்வாதத்தின் கருவி, மாற்றத்தின் கருவி. உங்கள் செல்வம் வெறும் ஆடம்பரத்திற்காக அல்ல, ஒரு நோக்கத்திற்காக. உங்கள் நிதி வெற்றி பலருக்கு ஒரு சாட்சியாகவும் நம்பிக்கையின் ஆதாரமாகவும் இருக்கும். இப்போது நாம் பிரதம தூதர் ரஃபேலை, தெய்வீக வைத்தியரை அழைக்கிறோம். உங்கள் நிதி அழுத்தம் உங்கள் ஆரோக்கியத்தை பாதித்திருந்தால் இப்போது குணமடையும் நேரம். எஃபாத்தா, கவலை மற்றும் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நரம்பு மண்டலமும் இப்போது அமைதியடையட்டும். உயர் இரத்த அழுத்தம் சாதாரண நிலைக்கு வரட்டும். தூக்கமின்மையால் சோர்வடைந்த மனம் மற்றும் உடல் இப்போது ஆழ்ந்த புத்துணர்ச்சியூட்டும் ஓய்வைப் பெறட்டும். நிதி பிரச்சினைகளால் ஏற்பட்ட ஒவ்வொரு தலைவலி, ஒவ்வொரு வயிற்று வலி, ஒவ்வொரு தசை வலியும் இப்போது இயேசுவின் பெயரால் நீங்கட்டும். ரஃபேலின் குணப்படுத்தும் தைலம் உங்கள் உடல் முழுவதும் பாய்கிறது. அது உங்கள் செல்களை புதுப்பிக்கிறது, உங்கள் திசுக்களை சரி செய்கிறது, உங்கள் உறுப்புகளை பலப்படுத்துகிறது. நீங்கள் நிதி ரீதியாக மட்டுமல்ல, உடல் ரீதியாகவும் முழுமையாக்கப்படுகிறீர்கள். பிரதம தூதர் ரஃபேலின் குணப்படுத்தும் சக்தி ஆழமாகச் செல்கிறது. அது உங்கள் ஆன்மாவின் காயங்களைத் தொடுகிறது. நிராகரிப்பு, துரோகம், இழப்பு ஆகியவற்றால் ஏற்பட்ட ஒவ்வொரு வலியும் இப்போது குணமடையட்டும். எஃபாத்தா, உங்கள் இதயத்தின் கதவுகள் மீண்டும் அன்புக்கும் நம்பிக்கைக்கும் திறக்கப்படட்டும். மனச்சோர்வின் இருள், விரக்தியின் மேகம் இப்போது பரிசுத்த ஆவியின் ஒளியால் விரட்டப்படுகிறது. பயம் மற்றும் கவலையின் ஆவிகள் உங்கள் மனதை சிறைபிடித்திருந்தவை இப்போது வெளியேற வேண்டும். நீங்கள் கடவுளின் சமாதானத்தால் நிரப்பப்படுகிறீர்கள். அது எல்லா புரிதலையும் மீறுகிறது. உங்கள் மனதில் தெளிவு, உங்கள் ஆவியில் அமைதி, உங்கள் இதயத்தில் மகிழ்ச்சி. நீங்கள் இனி கடந்த காலத்தின் கைதி அல்ல. நீங்கள் நிகழ்காலத்தில் குணமடைந்து ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி நம்பிக்கையுடன் நடக்கிறீர்கள். உங்கள் எமோஷனல் ஹீலிங் இஸ் ஜஸ்ட் as important as your financial breakthrough. எஃபாத்தா, உங்கள் உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் நான் தெய்வீக ஆரோக்கியத்தை அறிவிக்கிறேன். உங்கள் மூளைக்கு நான் தெளிவையும் கூர்மையையும் அறிவிக்கிறேன். குழப்பம் இல்லை, மறதி இல்லை. உங்கள் கண்களுக்கு நான் 20க்கு 20 பார்வையை அறிவிக்கிறேன். உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் வாய்ப்புகளை நீங்கள் தெளிவாகக் காண்பீர்கள். உங்கள் காதுகளுக்கு நான் கடவுளின் குரலைக் கேட்கும் திறனை அறிவிக்கிறேன். அவர் உங்களை செழிப்பின் பாதையில் வழிநடத்துவார். உங்கள் இதயத்திற்கு நான் வலிமையையும் சகிப்புத்தன்மையையும் அறிவிக்கிறேன். அது பயத்தால் அல்ல, விசுவாசத்தால் துடிக்கும். உங்கள் நுரையீரல்களுக்கு நான் வாழ்க்கையின் சுவாசத்தை முழுமையாக சுவாசிக்கும் திறனை அறிவிக்கிறேன். உங்கள் முதுகெலும்புக்கு நான் நேர்மையையும் பலத்தையும் அறிவிக்கிறேன். நீங்கள் நிமிர்ந்து நிற்பீர்கள், தோல்வியால் குனிய மாட்டீர்கள். உங்கள் கால்களுக்கு நான் உங்கள் ஆசீர்வாதங்களின் தேசத்திற்கு உங்களை கொண்டு செல்லும் வேகத்தை அறிவிக்கிறேன். மருத்துவர்களின் அறிக்கைகள் மற்றும் நோயறிதல்களின் மீது நான் இப்போது பேசுகிறேன். அவை மனிதனின் வார்த்தைகள், ஆனால் நாங்கள் கடவுளின் வார்த்தையில் நிற்கிறோம். சங்கீதம் 103:3 சொல்கிறது, அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்குகிறார். பிரதம தூதர் ரஃபேலின் அதிகாரத்தால் ஒவ்வொரு நோய்வாய்ப்பட்ட செல்லும் இப்போது குணமடையட்டும். ஒவ்வொரு புற்றுநோய் கட்டியும் கரைந்து போகட்டும். ஒவ்வொரு வைரசும் உடலில் இருந்து வெளியேற்றப்படட்டும். சர்க்கரை நோய், கீல்வாதம், இதய நோய் ஆகியவற்றின் அறிகுறிகள் தலைகீழாக மாறட்டும். குணப்படுத்த முடியாதது என்று சொல்லப்பட்டவை இப்போது இயேசுவின் தழும்புகளால் குணமடைகின்றன. உங்கள் அடுத்த மருத்துவ பரிசோதனை அற்புதத்தின் சாட்சியாக இருக்கும். மருத்துவர்கள் ஆச்சரியப்படுவார்கள், ஆனால் உங்களுக்கு தெரியும், இது பரலோகத்திலிருந்து வந்த ஒரு தெய்வீக தலையீடு. உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்தின் மீதும் நான் எஃபாத்தா என்று பேசுகிறேன். உங்கள் மனைவி, உங்கள் கணவன், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பெற்றோர்கள் இப்போது தெய்வீக ஆரோக்கியத்தின் கீழ் வருகிறார்கள். அவர்களின் உடலில் உள்ள ஒவ்வொரு நோயும் ஒவ்வொரு பலவீனமும் இப்போது நீங்கட்டும்.
அடிமையாதல், மனநலப் பிரச்சினைகள் ஆகியவற்றால் போராடும் குடும்ப உறுப்பினர்களுக்கு நான் விடுதலையையும் குணத்தையும் அறிவிக்கிறேன். உங்கள் வீடு ஒரு மருத்துவமனையாக இருக்காது, அது ஒரு சரணாலயமாக இருக்கும். அமைதி, ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த இடம். தலைமுறை நோய்களின் சங்கிலி இப்போது உடைக்கப்படுகிறது. உங்கள் குடும்ப வரி, ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுளால் குறிக்கப்படும். ரஃபேலின் தூதர்கள் உங்கள் அன்புக்குரியவர்களை பாதுகாக்கிறார்கள். அவர்களை எல்லா தீங்குகளிலிருந்தும் பாதுகாக்கிறார்கள். உங்கள் உறக்கத்தின் மீது நான் தெய்வீக குணப்படுத்துதலை கட்டளையிடுகிறேன். எஃபாத்தா, இனி தூக்கமில்லாத இரவுகள் இல்லை. இனி கவலையுடன் புரண்டு படுப்பது இல்லை. நீங்கள் படுக்கும்போது உங்கள் தூக்கம் இனிமையாக இருக்கும். பிரதம தூதர் ரஃபேல் உங்கள் படுக்கை அறையில் காவல் காக்கிறார். எல்லா துக்கங்களையும் பயங்களையும் விரட்டுகிறார். உங்கள் தூக்கத்தின் போது உங்கள் உடல் தன்னை தானே சரி செய்து கொள்ளும். உங்கள் மனம் அமைதியடையும். உங்கள் ஆவி புத்துயிர் பெறும். நீங்கள் ஒவ்வொரு காலையிலும் சோர்வாக அல்ல, ஆற்றலுடனும் புத்துணர்ச்சியுடனும் புதிய நாளை நம்பிக்கையுடனும் வெற்றியுடனும் எதிர்கொள்ளத் தயாராக எழுவீர்கள். தெய்வீக ஓய்வு உங்கள் உரிமை. அதை இப்போது பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போது இந்த 3 மாபெரும் பிரதம தூதர்களின் சக்தியும் ஒன்றுபடுகிறது. மிக்கேலின் வாள் உங்களை விடுவித்துள்ளது. கபிரியேலின் ஊதுகொம்பு உங்கள் செழிப்பை அறிவித்துள்ளது. ரஃபேலின் தைலம் உங்களை குணப்படுத்தியுள்ளது. நீங்கள் இனி பழைய நபர் அல்ல, நீங்கள் ஒரு புதிய படைப்பு. உங்கள் கடந்த காலம் அழிக்கப்பட்டுவிட்டது. உங்கள் நிகழ்காலம் பாதுகாக்கப்பட்டுள்ளது. உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையின் மீது நான் இப்போது ஒரு நிரந்தர முத்திரையை வைக்கிறேன். இது தோல்வியின் முத்திரை அல்ல, வெற்றியின் முத்திரை. இது பற்றாக்குறையின் முத்திரை அல்ல, செழிப்பின் முத்திரை. இது நோயின் முத்திரை அல்ல, ஆரோக்கியத்தின் முத்திரை. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் நீங்கள் முத்திரையிடப்பட்டுள்ளீர்கள். எதிரி திருடிய அனைத்தையும் நீங்கள் திரும்பப் பெற்றுள்ளீர்கள். வெற்றி உங்களுடையது. அது முடிந்துவிட்டது. பரலோகத்தின் அதிகாரத்தால் நான் இப்போது உங்கள் வெற்றியை அறிவிக்கிறேன். அது வரும் என்று சொல்லவில்லை, அது வந்துவிட்டது என்று சொல்கிறேன். அது நடக்கலாம் என்று சொல்லவில்லை, அது நடந்துவிட்டது என்று சொல்கிறேன். உங்கள் வங்கிக் கணக்கில் பார்க்காவிட்டாலும், உங்கள் கைகளில் உணர முடியாவிட்டாலும், விசுவாசத்தால் அது ஏற்கனவே உங்களுடையது. உங்கள் நிதி அற்புதம் இப்போது ஆன்மீக மண்டலத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அது இப்போது பௌதீக மண்டலத்தில் வெளிப்படும். ஒவ்வொரு தடையும் நீக்கப்பட்டது. ஒவ்வொரு கதவும் திறக்கப்பட்டது. ஒவ்வொரு தேவையும் சந்திக்கப்பட்டது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயரால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பருவம் தொடங்குகிறது. இது மிகுதியின் பருவம், பெருக்கத்தின் பருவம், உங்கள் கனவுகள் நனவாகும் பருவம். உங்கள் சாட்சியை கூறத் தயாராகுங்கள், ஏனென்றால் கடவுள் உங்கள் வாழ்க்கையில் செய்துள்ள மாபெரும் காரியங்களைக் கண்டு உலகம் ஆச்சரியப்படும். ஆமேன், ஆமேன், ஆமேன். அது முடிந்துவிட்டது. பரலோகம் உங்கள் ஜெபத்தைக் கேட்டு பதிலளித்துள்ளது. உங்கள் அற்புதம் இப்போது வழியில் உள்ளது. உங்கள் தொலைபேசியை பாருங்கள். உங்கள் அஞ்சல் பெட்டியைச் சரிபாருங்கள். ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்க்குங்கள். இந்த ஜெபத்தின் சங்கிலியை உடைக்காதீர்கள். இந்த தெய்வீகத் தலையீடு தேவைப்படும் உங்களுக்குத் தெரிந்த 3 பேருக்கு இந்த வீடியோவை அனுப்புவது உங்கள் விசுவாசத்தின் செயல். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்போது உங்கள் ஆசீர்வாதங்கள் பெருகும். இப்போது கருத்துரைகளுக்குச் சென்று உங்கள் வெற்றியை முத்திரையிட, நான் எனது எஃபாத்தா அற்புதத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று தட்டச்சு செய்யுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.